நிக்கிதா, தமிழக அரசியல் களத்தில், ஏன் எல்லா அரசியல் களத்திலையுமே இன்றைய எதிரி நாளைய நண்பன், இன்றைய நண்பன் நாளைய எதிரி என்பார்கள். அரசியல் எதுவும் எப்போதும் நடக்கலாம் என்பதற்கு தமிழக அரசியலே உதாரணம். தற்போது கடந்த முறை எதிரெதிர் அணிகளாக இருந்து சந்தித்தவர்களெல்லாம் தற்போது ஒன்றாக இணைந்திருக்கிறார். இந்த நிலையில் தான் தற்பொழுது நாம் பார்க்கின்ற காட்சி, தற்போது திமுக வந்து ஒரு மிகப்பெரிய அணி மாற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற வகையிலே ஒரு தகவல்கள் கசிந்து கொண்டிருக்கின்றன. அதற்கு காரணம் ஆந்திராவினுடைய அமைச்சர், ஆந்திர முதலமைச்சராக இருக்கும், ஆந்திர பிரதேச முதலமைச்சராக இருக்கும் சந்திரபாபு நாயுடுவின் மகன் நாரா லோகேஷ் அங்கு அமைச்சராக, ஐடி துறை அமைச்சராக இருக்கிறார். அவர் சமீபத்திலேயே நடந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் என்ற நாளிதழில் நடந்த தொடர்பாக நடைபெற்ற ஒரு கூட்டத்திலே பேசும்பொழுது, ஒரு கருத்தரங்கிலே பேசும்பொழுது திமுக அரசை இதுவரை இல்லாத அளவுக்கு பாராட்டி தள்ளிவிட்டார். மிக சிறப்பான பாராட்டுகளை தள்ளிவிட்டார். காரணம் என்னவென்றால், திமுக அரசு மிக சிறந்த அரசாக செயல்பட்டது, தொழில்துறையிலே அருமையாக செயல்பட்டது, அவர்களிடம் போட்டி போடும் வகையில் அவர்களுடைய சிறப்பாக செயல்பட்டதால் அவர்களுடன் நாங்கள் போட்டி போட்டுக் கொண்டு செயல்பட்டோம். அந்த வகையில் சிறப்பாக செயல்பட்ட அரசு. ஆனால் அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். அந்த வகையில் அவர்கள் தோற்று போய்விட்டார்கள். தேர்தலில் அவர்கள் மிக சிறப்பாக செயல்பட்ட அரசு, ஆனால் தேர்தலில் தோற்று விட்டார்கள் என திமுக அரசின் செயலுக்கு ஒரு அங்கீகாரம், பாராட்டு சான்றிதழை கொடுத்திருக்கிறது. ஆந்திராவுடைய மிக முக்கிய அமைச்சர்களில் ஒருவரான, ஆந்திராவின் எதிர்கால அரசியலாக பார்க்கக்கூடிய நாரா லோகேஷ், அமைச்சர் நாரா லோகேஷ் இது போன்ற ஒரு பேட்டியை கொடுத்திருப்பது என்பது தற்போது அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. காரணம் என்னவென்றால், இதுவரை கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலமாக அவர்கள் ஆட்சியில் அங்கு இருக்கிறார்கள். இதுவரை திமுக தொடர்பாக எந்த கருத்தையும் முன்வைக்காதவர்கள் தற்போது திடீரென அந்த கருத்துக்களை கேட்கப்பட்ட கேள்விக்கு, அரசியல் குறித்து கேட்ட கேள்விக்கு இது போன்ற அவர்கள் பதிலளித்து திமுகவை பாராட்டி தள்ளியிருக்கிறார். இதை எப்படி அரசியல் ஆர்வலர்கள் பார்க்கிறார்கள் என்றால், இது ஒரு மறைமுகமான தூது. நேரடியாக பாரதிய ஜனதா கட்சி திமுகவை நேரடியாக அழைக்க வேண்டால் இருவரும் எலியும் பூனையுமாக இருக்கிறார்கள். திமுக பாஜகவுடன் செல்லவே மாட்டோம் என கூறியிருக்கிறார்கள். பாஜக கடுமையாக திமுகவை சாடி வருகிறது. இந்த நேரத்திலே தற்போதுள்ள அரசியல் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தற்போது பாஜக ஒரு மறைமுக தூது, ஆந்திராவில் உள்ள தெலுங்கு தேசம் கட்சியின் மூலமாக, தெலுங்கு தேச கட்சியின் முக்கிய நிர்வாகியான நாரா லோகேஷ், அமைச்சர் நாரா லோகேஷ் மூலமாக இந்த தூதுவை கொடுத்திருக்கிறார்கள். இது ஒரு மறைமுக தூது என்றுதான் தற்போது பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்றால் அந்த அளவுக்கு தமிழகத்திலே தற்போது இது திமுகவுக்கு பிளெஸிங் இன் டிஸ்கைஸ். அதாவது மிக முக்கியமாக திமுக அரசு தொழில்துறையிலே மிகப்பெரிய ஊழல் செய்துவிட்டது. கடந்த 5 ஆண்டுகளில் 25 நிறுவனங்களை துரத்தி விட்டார்கள். 3.5 லட்சம் கோடி முதலீடு இழப்பு, 2 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு பறி போனது என தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா ஒரு குற்றச்சாட்டை பகிரங்கமாக வைத்திருந்தார். இந்த நேரத்திலே திமுக அரசு மிக சிறப்பாக தொழில்துறையில் செய்யப்பட்டது, அவர்களுடன் நாங்கள் போட்டி போடும் அளவுக்கு அவர்கள் சிறப்பாக